அதாவது நம்ம எல்லாரும் ஆற்றுல குளிக்கும் பொழுது ஜென்ரலாக குளித்து முடிச்சுட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிர்வாணமாக குளிக்க வேண்டாம். ஏதாவது ஒரு துணியோ என்னமோ ஒன்று சின்னதாக நம்ம மேலே இருக்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லது. மகாலட்சுமி அப்போ தான் ஆற்றுக்கு வருவா. தண்ணியே அவமதிக்கிற மாதிரி நம்ம நிர்வாணமாக குளித்தா வர்ண பகவானுக்கு கோபம் வருமா, மகாலட்சுமி ரொம்ப கோச்சிப்பா அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொல்லுவாள். நான் அதை பற்றி ஒரு பதிவே போட்டிருந்தேன். மதுரை மேலே யூடியூப் சேனலில் போய் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னொன்று என்னென்னா, குளிக்கும் பொழுது நம்ம குளித்து முடிச்சுட்டு துடைக்கும் போது முதல்ல முதுகை துடைக்கணும். அதுக்கப்புறமா தான் முகத்தை துடைக்கணும். ஜென்ரலாக எல்லோரும் முதல்ல முகத்தை துடைச்சுருவா. முன்னாடி தான் உங்களுக்கு நெத்தியில் தான் ஸ்ரீதேவி உட்காந்துருப்பா. அப்படி துடைக்கும் போது ஸ்ரீதேவி உடனே நம்மளை விட்டுட்டு போயிடுவா. மூதேவியை வந்து உட்காந்துருவா முதுகில். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு துடைக்கும் போது குளித்து முடிச்சுட்டு முதுகை தொடங்கோ, அப்புறம் முகத்தை தொடங்கோ, அதுக்கப்புறம் கைகாலெல்லாம் தொடங்கோ. கண்டிப்பாக அன்னைய தினம் நல்ல தினமாக அமையும். இந்த பழக்கத்தை கொண்டு வாங்கோ.